அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடையாளம் உண்டுங்க. அந்த அடையாளம் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெற்றி மற்றவர்களை விட கொஞ்சம் ஏறின நெத்தியாக இருக்கணும். அதே மாதிரி நெத்தி கொஞ்சம் புடைச்ச மாதிரி இருக்கணும். நெத்தியில் ஒரு வெட்டு காயம் இருக்கணும். இது மேச ராசிக்குரியது. அதே மாதிரி இவங்க முடி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதாவது முள்ளமன்றைக்கு முடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி முடி கை வச்சோன்னே அப்படியே குத்துது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு முடி அழகானது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அடுத்ததாக ரிஷபராசிக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முடி சுருள் முடியாக இருக்கும். ரிஷபராசிக்கு அவங்களோட அதிர்ஷ்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா முடி சுருளாக இருக்கணும். அல்லது மேல் பல்வரிசை ரொம்ப அழகாக இருக்கணும். மேல் பல்வரிசையும் அழகாக இருந்து, முடியும் சுருளாக இருந்து, கண்கள் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது முட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க, அல்லது ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். அதாவது மாசற்ற கண்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிதுன ராசியினுடைய உயரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு உடல் பெருகும். உடல் பெருசாக குண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மிதுன ராசி உயரத்துக்கு தகுந்த உடல்வாகு கொண்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால்தான் அவங்களுக்கு யோகம். அதே மாதிரி முடி ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கண்ணில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மேலே முகத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, என்னத்தை பார்க்குறாங்கன்னு நம்மளாலே கண்டே பிடிக்க முடியாது. என்னையா பார்த்துக்கிட்டே இருக்கா, நம்மளும் பார்க்குறோம், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே அவங்களோட பார்வைகள் அப்படி இருக்கும். ஆனால் கனிவுள்ள பார்வை உடையவர்கள். கடகராசிக்கு பார்த்திங்கன்னா, ரொம்ப அழகான சின்ன கண்களாக இருக்கும். முடி ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உயரம் பரவாயில்ல, நல்ல உயரம், பெரிய மைனஸ்லாம் இருக்க மாதிரி இருக்காது. நல்ல நிறமாக இருப்பாங்க. அதில் புனர்பூசம், பூசா, ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்குது. இதில் ஒரு பூசுகிற மாதிரி கருப்பாக இருப்பாங்க. ஆயில்யம் மட்டும்தான் ரொம்ப கலராக இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள். ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் கடக லக்னமும் கடக ராசியும் வெயிட் மிஷின் தாங்காது. அதையும் பார்த்துக்கிறணும். கடக லக்னமாகி கடக ராசியாகவும் இருந்துட்டாங்கன்னா உடம்பு பயங்கரமாக இருக்கும். அதில் குருவும் உட்காந்துட்டாக்க ஒன்றுமே சொல்ல முடியாது. டன் கணக்கில் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டாயிரும். அந்த மாதிரி கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா 100 கிலோ 150 கிலோ கூட வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமான வேடாக போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும். ஆனால் ஒல்லியாகவும் பாதங்கள் நல்லா அழகாக இருக்கும். பாதங்கள் நல்லா இருக்கணும். உடல்வாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்களாக இந்த கடகராசிக்காரவங்க இருப்பாங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க பார்த்த உடனே சிரிப்பாங்க சார். நீங்கள் அதைத்தான் அடையாளமாக வச்சுக்கணும். சிம்ம ராசி பார்த்த உடனே சிரிச்சிருவாங்க. அப்புறம் கோவப்படுறது வைக்கிறது எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களில் வரும். ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ரொம்ப உயரமெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. முகம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் புல்ல விழுந்த மாதிரி. ஆனால் கடகராசிக்கு பாருங்கள், நிறைய பேருக்கு குழி விழுகும் கன்னத்தில் சிரிக்கும் போது. அதில் 1000த்துக்கு அதிகமாக குழி விழுகும் நம்ம சிரிக்கும் போது. இவங்களுக்கு பள்ளம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பள்ளம் மாதிரி இருக்கும். அதில் பார்த்துக்கணும். இந்த பூர நட்சத்திரத்துக்கு மட்டும் கொஞ்சம் முகம் பூசின மாதிரி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திர நட்சத்திரமும் மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரமே சிம்மராசியில் இருக்குது. ஆனால் இவங்க ரொம்ப உடப்பை நல்லா பேணி காப்பாங்க. நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது கைகள் எவ்வளோ பலமாக இருக்கோ அதே அளவுக்கு அவங்களோட கால்களும் பலமாக இருக்கும். காலில் அதிக பலம் உடையவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பாங்க. இவர் தான் சிம்மராசியினுடைய அடையாளங்கள். கன்னிராசி. நீங்கள் கன்னிராசி அப்படின்னு பார்த்த உடனேயே நம்ம பார்த்த உடனே ஏற்கனவே பார்த்த மாதிரி முகம் இருக்கும். அதுதான் அவங்களோட பெரிய பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா அவ்வளவு கவர்ச்சி மிகுந்தவர்கள். இவங்க ஆடை போடும்போது பாருங்கள், நாபிக்கு கீழே தான் ட்ரெஸ்ஸே பண்ணுவாங்க. அவங்க அங்கங்களை அழகுபடுத்துகிற மாதிரி அவங்க ஆடைகள் இருக்கும். அவங்கள பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப அழகாகவும் மற்றவர்கள் ரசிக்கும்படியாக ஆடையை அணிவுவாங்க. இதில் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே மேக்கப் போடுற குணம் நிறைய பெண்களுக்கு உண்டு. இப்போ இன்றைக்கி ஒரு ஆடை போட்டாங்கன்னா இன்னொரு ஆடை போடுறதுக்கு, அந்த ஆடையை திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவ்வளோ ட்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அமைப்புடையவர்கள் தான் அந்த கன்னிராசிக்குரியவர்கள். கன்னிராசி ஆண்களுமே நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் தான் இந்த போண்டா பச்சையாக சாப்பிடுவாங்க. அந்த அஸ்தநஸ்திரம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் உத்திரமும் சித்திரையும் ரொம்ப அழகாக இருப்பாங்க.
ரொம்ப அழகாக இருப்பாங்க, உடலை ரொம்ப திடகாத்திரமாக வச்சுருப்பாங்க, ரொம்ப ஒரு நடை உடை அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், நடக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். துளாராசி இவங்களுடைய குணம் எப்படின்னா, இவங்க பார்வையே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சந்தேகங்கள் கூட பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட ரோமங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரோமங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான ரோமங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. இதில் வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது பாருங்கள், அவங்க பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப ஹைட்டு கம்மியாக கலராக இருப்பாங்க, இல்லாட்டி நல்ல உயரமாக இருப்பாங்க, கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. அப்போ இவங்களோடது பார்த்துக்கணும். அதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவர்கள். ரொமான்ஸுக்கு மாடல் வேணும்னா விசாக நட்சத்திரத்தை கூப்பிட்டு நீங்கள் மாடலாக பார்த்துக்கலாம். அந்த மாதிரி உடம்பை ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருப்பாங்க, நல்ல திடகாத்திரமாக கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய உடல்வாகு இருக்கும். ரொம்ப நல்லவர்கள் தான் துளாராசி. என்ன ஒன்று, எல்லாத்தையும் எடை போட்டு பழகிறவங்க. அதனால் பேசும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கேப் விட்டு பேசுவாங்க, ஓஹோ அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இதுலேருந்து நம்ம துளாராசிக்காரவங்களாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி துளாராசி பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வயிற்றுக்கிட்டேயே கீழே கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரத்துக்காரவங்க கேட்ட நட்சத்திரத்துக்காரவங்க இருக்காங்களே. விருச்சிக ராசி பொதுவாக வந்து இந்த போலீஸ்காரை எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி உடம்பு இருக்குமோ அது மாதிரி காவல்துறைக்குரிய உடல் வகை கொண்டவர்கள். நல்ல அகன்ற மார்பு இருக்கும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாதிரி உடம்பை வச்சுருப்பாங்க. இவங்க நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் பண்ணி அவங்க பாடி பில்டு பண்ணுவாங்க. இவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த மாதிரி இருக்கும். இதில் விருச்சிக ராசி மட்டும் பாடி பில்டராக போனாங்கன்னா முதல் பரிசு வாங்கக்கூடிய யோகம் அந்த அளவுக்கு இருக்குது இவங்கள்ட்ட. ஏன்னா அவங்களுக்கு தான் நல்ல ஜஸ்ட் விரியக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல திடகாத்திரமான உடல் வாங்கக்கூடியவர்கள். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களில் கேட்ட நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் உணவில் சறுக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா வெயிட் அதிகமாக போட ஆரம்பிச்சிடும். பொதுவாக திருமண விஷயத்தில் பிரச்சனைக்குரியதே கேட்ட நட்சத்திரம் இந்த உடம்புனால தான். அவங்க அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்தோன்னே வேகமாக உடம்பு ஏறுறது இந்த விருச்சிக ராசிக்கு தான். இந்த காலகட்டத்தில் அதாவது திருமணம் ஆன பின்னு உங்கள் உடம்பை நீங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் உடல் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல திடகாத்திரமானது. அதே மாதிரி பேசுவதில் நல்ல ஒரு கனிவு இருக்கும், யாருக்காவது உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவ உடையவர்களாக அந்த விருச்சிக ராசிக்காரவங்க இருப்பாங்க. இவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கண்ணாக இருக்கும், மற்றவர்களை ஈர்க்கிற மாதிரி கண்களோடைய இருப்பாங்க. அடுத்தது தனுசு ராசிக்காரங்க. இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தனுசு ராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான நல்லவர்கள் வாழக்கூடியவர்கள், அதே மாதிரி நேர்மையாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் இவங்க பாதுகாக்க தெரியாது, இவங்களை யாராவது பாதுகாக்கணும், எல்லாமே இது கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இவங்க நல்ல நெடுன்னு வளர்ந்துருப்பாங்க, இவங்களுக்கு அதிகமாக உடம்பு வராது. ஆனால் பூராட நட்சத்திரத்துக்காரவங்க மட்டும் உடம்பை கவனிச்சுக்கிறணும். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எலும்பு தோலுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பசங்கள்லாம். கல்யாணம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு ஏற்றுறதே நம்ம பெரிய பாடுபடணும். அந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க பசங்க. அதில் வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராவது சரி. அதே மாதிரி பூராட நட்சத்திரம் மட்டும் கரெக்டாக உடம்பை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கல்யாணத்துக்கு என்ன வெயிட்டில் இருந்தாங்களோ அதே வெயிட்டு வாழ்நாள் முழு வச்சுருக்க முடியும். உத்திராட கவலையப்பட வேண்டியதில்லை, அவங்க என்ன பண்ணாலும் நல்ல உடல் வந்து மெயின் பண்ணக்கூடியவர்கள். இவங்க எல்லாருமே பேசுவதில் ஆற்றல் மிக்கவர்கள். இவங்க முடி ரொம்ப அழகாக இருக்கும், கைகள் நிறைய பேருக்கு மொட்டிக்கு கீழே வருதி கூட வரும், ஒரு சிலருக்கு மொட்டி வருதி படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு வந்து தொடை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அதாவது ட்ரெஸ் பண்ணும்போது பசங்களாக பிள்ளைகளாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய கால்கள் அமைப்பு நல்லா இருக்கும், சிறப்பான உடல் அமைப்பு உடையவர்கள். மகர ராசிக்காரங்க இவங்க உடம்பு வந்து நம்ம தனுசு ராசிக்கு சொன்ன மாதிரி விசாகத்துக்கு சொன்ன மாதிரிலாம் இருக்காது. உடம்பு வந்து மேலே வந்து நல்லா இருக்கும், ஆனால் கீழே வந்து ரொம்ப மென்மையான கால்களை உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கு ஒரு மாற்று கருத்து பேசுவாங்க பயங்கரமாக. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியும் கொஞ்சம் கவனிக்கணும். அதே இதில் வந்து உடம்பு வந்து அவிட்டத்துக்கும் சீக்கிரத்தில் உடம்பு வராது, உத்திராடத்துக்கும் சீக்கிரத்தில் உடம்பு வராது. அதில் திருவோணத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். திருவோணம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பூசுகிற மாதிரி, அதாவது இப்போ நம்ம 50 கிலோ இருக்கணும்னா 60 கிலோ இருப்பாங்க, அந்த மாதிரி உடம்பு தான் அவங்களுக்கு இருக்கும். மற்றபடிக்கு வந்து பெரிய பாதிப்பு உடையதில்லை. இந்த இவங்க நடக்கும்போது நங்குன்னு நடப்பாங்க. மாடி வீட்டில் யாராவது கீழ் ஃப்ளோரில் இருந்தாங்கன்னா மகர ராசிக்காரங்க மேலே இருந்தாங்கன்னா இவங்க நடக்கிற சவுண்டே அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். பாதங்கள் ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள், கால் தான் ஒல்லியாக இருக்கும் ஆனால் பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப நல்லவங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, பேசுனாக்கா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஒரு பிரச்சனை. நீங்கள் நிறைய பேர் திருவோண நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை பேசக்கூடியவங்க,
உத்திராட நட்சத்திரம் வந்து நேர்மையான கருத்துக்களை மட்டும் சொல்லக்கூடியவர்கள். அவிட்ட நட்சத்திரம் வந்து இவங்களை சொல்லி என்னத்தை புரிய போகுது, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவர்கள். ஆனால் யாருக்கிட்டையுமே பொய் பேசாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரவங்க. கும்பராசிக்காரவங்களுக்கு தாங்க சார் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்கள் நல்ல ஹைட்டாக வருவாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ஹைட்டு கம்மியாக இருக்கா, ஆனால் ரொம்ப குள்ளமாலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து உடல்வாகு வந்து பெரிய எக்ஸசைஸ் பாடியெல்லாம் மாதிரி இருக்காது, ஆனால் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இவங்களுக்கும் முடி வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. இந்த மகரமும் கும்பமும் மட்டும் நரமுடி வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் பார்த்துக்கிறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பரவிடும். அதான் ஒரு பிரச்சனை. இவங்களுக்கு எப்படின்னாக்க இந்த ஓரக்கண்ணால் பார்க்குறது, அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்படி மற்றவங்க வந்தாங்கன்னா அப்படி சைடில் ஒரு தெனாவட்டு ஒரு பார்வை இருக்கும். அவங்க கும்பராசின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிறவங்க மீனராசிக்காரவங்க தான். அதில் பூரட்டாதி நட்சத்திரம் நல்ல உயரமாக நல்ல அழகாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க. தெய்வ கடாட்சம் உடையவர்களாக இருப்பாங்க. இதில் உத்திரட்டாதி கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க. ரேவதி வந்து நம்ம என்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்கள பார்த்தோமோ அவங்க 10-20 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அழகுல குறையவே மாட்டாங்க. இந்த மீனராசிக்காரவங்களுக்கு சீக்கிரம் வயசாகுதா இல்லைன்னே தெரியல. நிறைய பேருக்கு வயசே ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இவங்க அழகாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மென்மையானவர்கள், அழகானவர்கள், இனிமையானவர்களாகவும் இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் சொன்ன தகவல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.